தரத்தில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு மகாலய பட்சம் இருக்கு. இந்த பௌர்ணமி செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகணம், நமக்கு சந்திர கிரகணம் வரக்கூடியது. அப்புறம் செப்டம்பர் மாதத்துல தான் நமக்கு மகாலய பட்சம் 15 நாட்கள், மகாலய அமாவாசை 22ஆம் தேதி நமக்கு வருது, ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு அடுத்தது நமக்கு நவராத்திரி ஆரம்பம். இப்படி செப்டம்பர் மாதத்தில் பலவிதமான பண்டிகைகளும் நமக்கு ஆன்மீகத்தில் நமக்கு சிறப்பு நாட்களும் உண்டு. இதுல கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் துலாம் ராசிக்கும், புதன் தன்னுடைய சொந்த வீடான கன்னியில உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு. நமக்கு புரட்டாசி மாத பிறப்பில் சூரிய பகவானும் புதனுடன் சேர்ந்து கன்னி ராசியில வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான நாட்கள்ல எல்லாம் என்ன மாதிரி பரிகாரங்கள் நீங்க செய்யணும் என்பதையும் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாகவே இருக்கும். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் செப்டம்பர் மாதத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மாறும். குறிப்பாக தொழில் செய்பவர்கள், தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு புத பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சூரிய பகவானுடன் சேரும் பொழுது துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல் அவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வெளியூர் பிரயாணம் மேற்கொள்பவர்கள் மற்றும் வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்கள், இதனால் வரையில் விசா பிரச்சனை இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் தற்சமயம் நிலவக்கூடிய சில குழப்பங்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விசா பிரச்சனைக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், நல்ல தீர்வும் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் மன மாற்றங்கள் ஏற்பட்டு குழப்பங்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம். பெண்கள் குறிப்பாக நல்ல ஒரு மனநிலையுடனே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மகாலய பட்ச காலத்தில் மேஷ ராசியில் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் தினமும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதோ அல்லது பறவைகளுக்கு நீங்கள் தானியங்களை உணவளிப்பதோ அல்லது அன்னதானங்கள் செய்வதோ, இதில் எதில் தேர்ந்தெடுத்தாலும் சிறப்பு. சூரிய பகவானின் மாற்றம் 6ஆம் இடத்தில் வருவது உங்களுக்கு ரோக நிவர்த்தி உண்டு. இதனால் வரையில் நீண்ட நாளாக மருத்துவ செலவுகள் இருப்பவர்கள் மற்றும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்றவர்களுக்கும் இந்த சூரியனினுடைய மாற்றமானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்தாலும் இந்த ஆவணி மாத இறுதி மற்றும் புரட்டாசி மாத பிறப்பு இரண்டுமே உங்களுக்கு நன்மையை தரும். செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமைகிறது. திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். இந்த ஆவணி மாத இறுதிக்குள், அதாவது மகாலய பட்ச காலத்திலேயே இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம். இவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால், செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிரகணம். அன்றைய நாளில் இந்த கிரகண தோஷம் இருப்பவர்கள் நவகிரக சாந்திகளை செய்து கொண்டு, அஸ்வினி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் நவகிரக சாந்தியை செய்து கொள்ளலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு இது உதவும். மேலும் இந்த மாதத்தில் மகாலய அமாவாசை அன்று பித்ரு காரியங்களை முறையாக செய்து அன்னதானங்களும் செய்ய இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று பார்த்தால் பெருமாள் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது. திவ்ய தேசங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து இந்த செப்டம்பர் மாதத்தில் பெருமாளின் அனுகிரகத்தை பெறலாம். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் 5 மற்றும் 6ஆம் தேதி, மத்தியில் 13, 14 மற்றும் இறுதியில் 30ஆம் தேதி. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தன லாபங்கள் நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வான மாதமாக அமைகிறது.
புதனின் மாற்றம் 5ஆம் இடத்திலேயும் மற்றும் செவ்வாயின் மாற்றம் 6ஆம் இடத்திலேயும் இருப்பது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். இதுவரையில் வந்து சேராத பண விவகாரங்கள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அனைத்துமே உங்களினுடைய முயற்சியால் இந்த மாதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். பெரிய லாபங்கள் என்று வியாபாரிகளுக்கு இல்லாவிட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாத மாதமாக இருக்கும். இந்த வியாபார முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய மாற்றம் 6ஆம் இடத்தில் வரும்பொழுது சில தொய்வுகள் ஏற்படலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சில கடன் பிரச்சனைகளை உருவாக்கலாம். இருந்தாலும் பெரிய நஷ்டங்கள் என்பது இருக்காது. செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது புதிய கடன் முயற்சியில். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வழக்குகள் விசாரணைகள் என்று இருப்பவர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. பிள்ளைகளினுடைய திருமணத்தில் இருந்து வந்த தடை மற்றும் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மன திருப்தியுடன் ஒரு செயல்படக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் மருத்துவ சிகிச்சைகள் எடுப்பவர்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன திருப்தியுடன் இருக்கலாம். இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று சொன்னால் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. நவராத்திரியில் இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞானசக்தி ஆகிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய சுக்கிரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில தடைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து போகலாம். இந்த நவராத்திரியில் செய்யக்கூடிய ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு கிரக தோஷங்களை விலக்கும். ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வது பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதியில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பௌர்ணமியிற்கன்று பசும் நெய் தானம் செய்வதும் மற்றும் அமாவாசை அன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்வதும் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் செப்டம்பர் மாத முதல் வாரத்தில் 5 மற்றும் 6ஆம் தேதி, மத்தியில் 15, 16 மற்றும் இறுதியில் 28, 29. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். ராசிநாதன் புதன் உச்சம் பெற்ற நிலையில் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம், சூரியன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது நல்ல லாபத்தை தரும். புதனின் சஞ்சாரம் 15ஆம் தேதிக்கு மேல் உச்சநிலை பெற்று கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் மாறுகிறார். இந்த மாற்றமானது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு கைக்கு வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். இந்த மாதத்தில் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். பெரியவர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவதும் மற்றும் குடும்பத்தில் சுப காரியங்கள் வருவதனால் மனதில் ஒரு நல்ல நிறைவும் நீண்ட நாளான ஆசைகளும் நிறைவேறும். விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேருவது, வாங்கி சென்ற கடன் பாக்கிகளை திரும்ப கொடுப்பது, உங்களினுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வருவது, இப்படி பல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடைபெறுவதனால் உங்களுக்கு மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் உண்டு. பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். வந்து சேராத பண பாக்கிகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும். ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதும் கூடவே செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு மாறுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு லாபத்தை தரும். திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு அமோகமான மாதமாக அமைகிறது. புதிய வேலை முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகளாகவே இருக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு மனதில் நிறைவும் சந்தோஷங்களும் மற்றும் நீங்கள் பல விருந்து மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடியதாகவே அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். இந்த மாதம் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று பார்த்தால் முருகன் ஆலயங்கள் உங்களுக்கு சிறந்தது. 6 படை முருகனை சென்று வழிபாடு செய்வதோ
அல்லது குன்றில் இருக்கக்கூடிய குமரனை வழிபாடு செய்தாலோ மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் மனதில் நல்ல குழப்பங்கள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் செப்டம்பர் மாதம் 1 தேதி மற்றும் 2 தேதி, செப்டம்பர் மாத மத்தியில் 15, 16 மற்றும் இறுதியில் 28, 29. கடகராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது. புதனின் மாற்றம் சூரியனோடு சேர்ந்து செப்டம்பர் 17 தேதிக்கு மேல் இது 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் இவர்களுக்கு பெற்றோர்களால் சில மனக்குழப்பங்கள் வந்து போகும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த சஞ்சாரங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்களால் சில குழப்பங்கள் வந்து போகலாம். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் சில ஏற்ற இறக்கங்கள் உண்டு. பொருளாதாரத்தில் உங்கள் குடும்ப நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதோ பொருளாதார ரீதியாக இவர்களிடத்தில் பணத்தை கொடுப்பதோ சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப பெறுவதை நீங்கள் சிரமப்பட்டு பெற வேண்டிய நிலை வரலாம். பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் கேதுவுடன் சஞ்சாரம் முதல் 15 நாட்களுக்கு குடும்பத்தில் உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர்களுடன் சில மனஸ்தாபங்கள் மாதத்தின் முதலில் வந்து போகும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கடகராசி அன்பர்கள் இந்த பௌர்ணமி திதியில் ஆலயங்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது. ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு ஒரு கிரகண நிலையில் இருப்பதனால் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த பௌர்ணமி திதியில் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பச்சரிசி ஆலயத்திற்கு தானம் செய்வது நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். மேலும் வியாபாரம் செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலில் சிக்கல்கள் இல்லாத மாதமாக அமையும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரக்கூடிய மகாலய அமாவாசையில் பித்ரு காரியங்களை செய்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள் இவர்களுக்கு சிறந்தது. முடிந்தால் இந்த மகாலய அமாவாசையில் ராமேஸ்வரம் சென்று அங்கு ஈசனை தரிசனம் செய்வதோ அல்லது திருப்புல்லானி சென்று சேதுக்கரையில் நீங்கள் ஸ்நானம் செய்வதோ செய்த பாபங்கள் தீருவது மட்டுமல்லாமல் தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களுக்கும் நல்ல பரிகாரமாக அமையும். இந்த மாதத்தில் சில மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகலாம். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது பகவானால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும். சூரியனினுடைய மாற்றம் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மேல் குடும்ப சூழ்நிலைகளில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு. ஆகையினால் முதல் பகுதியில் அமைதி காப்பது நல்லது. பிற்பகுதியில் உங்களுக்கு தன லாபங்களும் மற்றும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் செப்டம்பர் மாதம் 5, 6, 7 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 18, 19, மாதத்தின் இறுதியான 30. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சூரியனினுடைய மாற்றம் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மேல் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் மாறும். சூரியன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்திருக்கலாம். இந்த நிலைமை மாறி இவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேல் நல்ல முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகளோ அல்லது அலுவலகத்தில் சில குழப்பங்களோ உங்களுக்கு மாதத்தின் முதல் பகுதியில் இருக்கும். மாதத்தின் 2வது பகுதியில் இந்த குழப்பங்கள் மாறும். பெண்கள் குறிப்பாக மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் சிம்மராசி அன்பர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி காலை விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு அர்ச்சனை செய்து பின்பு பச்சரிசியும் மட்டை தேங்காயும் தானமாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும், கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக கவனமாக இருக்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் வருவதுண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகளை பார்த்து செய்யவும். இந்த மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சில நற்செய்திகள் காத்திருக்கிறது.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சில பய உணர்வுகளை கொடுக்கலாம். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் இருப்பது நல்லது. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காக மிருத்யுஞ்சய ஜபம் செய்தாலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு தீரும். உடன் பிறந்தோர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய நண்பர்களிடத்தில் இருந்து வந்த இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் மாறலாம். வியாபாரம், தனியார் பணியில் வேலை செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தில் இடமாற்றங்களும் மற்றும் பொருளாதார உயர்வும் காத்திருக்கிறது. எவரிடத்தில் பேசும் பொழுதும் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமையும். இந்த மாதம் நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் என்று பார்த்தால் சிவன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது. குறிப்பாக செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சிவபெருமான் ஆலயத்தில் வில்வ அர்ச்சனை செய்வதும், பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் கிரக தோஷங்களுக்கு பரிகாரமாகும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதம் மத்தியில் 10, 11, 12 மற்றும் 25, 26, 27. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களினுடைய ராசிநாதன் ராசிக்கே உச்சபலம் பெறுகிறார். ஆகவே செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான காலம் காத்திருக்கிறது. சூரியனினுடைய மாற்றமும் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாகவே இருக்கும். சுக்கிரனினுடைய சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்தியும், ஒரு சிலருக்கு காதல் திருமணங்கள் இந்த மாதம் நடைபெறுவது மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரலாம். இந்த மாதத்தில் அதாவது சூரியன் தங்களினுடைய ராசிக்கு வந்த பிறகு தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த புரட்டாசி மாத காலமானது கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு அமையக்கூடும். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்களும் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். கன்னிராசி நேயர்கள் இதுவரையில் நீங்கள் வியாபாரம் செய்ய ஆசைப்பட்டு வியாபார முயற்சிகள் செய்தவருக்கு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் ஒரு ஏற்ற காலமாகவே அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்தோ அல்லது உங்களினுடைய நண்பர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் முயற்சி செய்து நடக்கவில்லை என்றவர்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக கனவுகள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று பார்த்தால் நவராத்திரி சமயத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது. நவராத்திரி சமயத்தில் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு லக்ஷார்ச்சனை செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் செப்டம்பர் மாதம் 7, 8, 9 மற்றும் 15, 16, செப்டம்பர் மாத இறுதி 27, 28. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பல வகையான ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் மட்டுமல்லாமல் ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் மற்றும் 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன், புதன், இந்த சஞ்சாரங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கங்களை கொடுக்கலாம். குறிப்பாக சித்ரா நட்சத்திரக்காரர்களும் விசாக நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களிடத்தில் பண விவகாரங்களை பேசாமல் இருக்கலாம். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே புதிய வியாபாரம் செய்வதோ அல்லது புதிய மனிதர்களிடத்தில் வியாபார கூட்டு தொழில் செய்வதையோ யோசித்து செயல்படலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இவர்கள் இருவருமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சற்று குறைவான பலன்களையே கொடுப்பார்கள். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்வதும் நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் கடன் மற்றும் பணம், பொருளாதாரம், இந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு கவனம் தேவை.
பெண்கள் குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே அமையும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன போராட்டங்களும் உங்களுக்கு மாறலாம். இதுநாள் வரையில் தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த ஒரு மன வேற்றுமை மற்றும் பேசாமல் இருந்தவர்களும் இந்த மாதத்தில் உங்களிடத்தில் வந்து பேசுவது மற்றும் உங்களிடத்தில் உறவு கொண்டாடுவது உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் துலாம் ராசி நேயர்கள் எந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அஷ்டமி திதிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் உங்களுக்கு வரலாம். வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பைரவர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் சாதகமான நாட்கள் என்று சொன்னால், மாதத்தின் ஆரம்பமான செப்டம்பர் 1, 2, 3 மற்றும் 15, 16, மாதத்தின் இறுதியான 28, 29. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் புதிதாக நீங்கள் கடன் பெறுவது மற்றும் புதிதாக கடன் கொடுப்பதில் கவனம் தேவை. பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான காலமாக இருக்கும். திருமண யோகங்களும் கைகூடும். குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். திருமண யோகங்கள் மற்றும் குழந்தை பாக்கியங்கள், இதற்காக நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சமயத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ நல்ல ஒரு முடிவையும் தெளிவான ஒரு சிந்தனையுடன் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் வந்து போகலாம். இது ஒரு சிலருக்கு திருமண விஷயங்களில் ஏமாற்றங்களை கொடுக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. சூரியன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் லாபத்திற்கு வருவது வேலை இடத்தில் நல்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பணியிடத்தில் அரசு அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் மற்றும் தேவைப்பட்ட இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆலய வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களும் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பரில் 5, 6, 7 ஆகிய நாட்கள் சாதகமாகவும் மற்றும் செப்டம்பர் மாத இறுதியில் 24, 25 ஆகிய நாட்களும் மிகவும் அனுகூலமான நாட்களாக அமைகிறது. நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆலய வழிபாடு என்று சொன்னால், கடலோரத்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் மற்றும் விஷ்ணு ஆலய வழிபாடுகளை செய்யலாம். ஆலயங்களுக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் பசும் நெய் தானம் செய்யவும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சில நல்ல தகவல்கள் காத்திருக்கிறது. இதுநாள் வரையில் வேலையில் நீங்கள் செய்து கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும். பல நாளாக நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் சில மாற்றங்கள் அல்லது உங்களினுடைய வியாபாரத்திற்கு உதவி செய்வதற்காக நீங்கள் சென்று சந்திக்கக்கூடிய நபர்கள், இது அனைத்துமே இந்த மாதம் கைகூடும். செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. 5, 6, 7 ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீங்கள் சூரியனினுடைய மாற்றம் வந்த பிறகு 10ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் உங்களினுடைய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். கணவன் மனைவி உறவு மிகவும் திருப்திகரமாகவே அமைகிறது. தனுசு ராசியில் இருக்கிறவர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த தனுசு ராசியில் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் வரக்கூடிய நாளில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பச்சரிசி மற்றும் மட்டை தேங்காய் ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். செப்டம்பர் 8ஆம் தேதி நவகிரக வழிபாடும் மற்றும் தானங்களும் சிறந்தது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் செப்டம்பர் 7, 8, 9, 15, 16 மற்றும் 25, 26. மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான மாதமாக இருக்கும்.
இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் பொருளாதார உயர்வுகள் உண்டு. நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகளை காணலாம். இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பாராத விதமாக இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலைகளில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. உடன் பிறந்தோர்களுக்கு திருமண யோகங்கள் நிச்சயிப்பது மற்றும் நீங்கள் வீடு தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வீடு அமைவது, குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள், இது அனைத்துமே மாறி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதும் மற்றும் பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணங்கள் நடப்பதும் மனதிற்கு ஒரு பெரிய பாரங்கள் குறையும். மகர ராசி அன்பர்கள், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புகுந்த வீட்டில் பெண்களுக்கு நல்ல ஒரு பேரும் மரியாதையும் உயரும். நீங்கள் எதிர்பார்த்த சில சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நிகழும். இந்த மாதம் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் ஆலயம் சிறந்தது. விநாயகருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வதும் நல்லது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தியில் கிருஷ்ணர் ஆலய வழிபாடும் கிருஷ்ணருக்கு துளசி மாலை சாற்றுவதும் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும். மகர ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆலய வழிபாடுகள் செய்து சொன்ன பரிகாரங்களை செய்யும் பொழுது எதிர்பாராத பல நன்மைகள் உண்டு. உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதம் 8, 9, 10 மற்றும் செப்டம்பர் மாதம் 17, 18, 19, இறுதியான 29, 30. கும்பராசிக்காரர்களுக்கு இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் அமைகிறது. குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேருவது மற்றும் பிள்ளைகளினுடைய திருமணங்கள் நிச்சயிப்பது, பதவியில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு அவமானமோ அல்லது பதவி நீங்கள் எதிர்பார்த்து வரக்கூடிய நல்ல விஷயங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல பலனை கொடுப்பார். உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த ஒரு பெரிய மன பாரங்கள் குறையும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் சரியாகும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு வருவதும் மற்றும் புத பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவதும் இந்த கிரக சஞ்சாரங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளையே கொடுப்பார்கள். வியாபாரம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் நிறைந்த மாதமாக அமைகிறது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் சூரிய பகவான் 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி இடையே உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். இருந்த போதிலும் பெரிய பிரச்சனைகளோ அல்லது மருத்துவ செலவுகளோ இருக்காது. கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்ய ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் சந்திர கிரகணம். கும்பராசி நேயர்கள் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பச்சரிசி மற்றும் மட்டத்தேங்காயை ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். 8ஆம் தேதி கிரகணம் விட்ட பின்பு நவகிரக வழிபாடுகள் செய்யவும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 2, 3 மற்றும் 10, 11, செப்டம்பர் மாத இறுதி 22 மற்றும் 23. மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே குதூகலமான மாதமாக அமைகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். செவ்வாயின் சஞ்சாரம் மாறி 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். துலாம் ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் கொடுத்து வருவார். ராசியில் இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாய், இப்படி இருக்கக்கூடிய சஞ்சாரத்தில் செப்டம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சில குழப்பங்கள் இருந்து வரும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் இந்த கிரக மாற்றங்களும் உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளை செப்டம்பர் மாதம் பிற்பகுதியில் வைத்து கொள்வது நல்லது.
பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும். பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். இந்த செப்டம்பர் மாதத்தில் மீன ராசி அன்பர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று சொன்னால் பெருமாள் ஆலயங்கள் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானும் அனுமனும். இந்த கருடனை நீங்கள் பஞ்சமி திதியில் வழிபாடு செய்து ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வழிபாடு செய்ய இந்த கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ராசியான நாட்கள் என்று சொன்னால் செப்டம்பர் 5, 6, 7 மற்றும் 18, 19, 29, 30. மீனராசி நேயர்கள் இந்த மாதத்தில் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதில் கவனம் தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் சொன்ன பரிகாரங்களை முறையே செய்ய அனைத்து ராசியினருக்குமே இந்த மாதம் நல்ல மாதமாகவே அமையட்டும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.